Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Exercise 6.4. 8th sum. A gardener has 1000 plants. He wants to plant these in such a way that the number of rows and the number of columns remains same. Find the minimum number of plants he needs more for this. அதாவது இந்த சம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த gardener has 1000 plants. அந்த தோட்டக்காரர் எவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னா 1000 plants இருக்குது. He wants to plant அந்த பிளான்ஸை அந்த கார்டனில் வைக்க போகிறாங்க. அதுவும் எப்படி வைக்க போகிறாங்க? இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இத்தனைன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். லெட் த நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் எக்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட்டு அதை சம் வேரியபிள்ஸ் வச்சு எடுத்துட்டு அதுலேருந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க வேண்டியது மினிமம் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் ஹி நீட்ஸ். அது எவ்வளோ அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸை எக்ஸ்னு வச்சுட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரிமைன்ஸ் சேம் சொல்லியிருக்கிறதுனால நம்பர் ஆஃப் காலம்ஸையும் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் த நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆல்சோ பி எக்ஸ். நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் ரெண்டையுமே எக்ஸ்னு எடுத்துட்டு தென் அக்கார்டிங் டு த கொஸ்டின் ஆர் சம் total number of plants. Total number of plants நமக்கு கொடுத்துருக்காங்க. So that are x into x. நாம எடுத்திருக்கிறது xன்னு எடுத்துருக்கோம். number of rows and number of columns xன்னு எடுத்திருக்கிறதுனால x into x, number of columns into number of rows is equal to x into x. X into x is x square. Then given information is total number of plants 1000. So நாம கண்டுபிடிச்சிருக்க total number of plants x square. From that x square equal to 1000. From this x equal to x square தான் 1000. So x கண்டுபிடிக்கும் போது x equal to இந்த ரூட் வந்து ஆப்போசிட்ல போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆயிரும். Therefore x equal to square root of 1000. Now to find the square root value for 1000. Find the square root of 1000. இப்போ 1000 அந்த நம்பருக்கு square root value கண்டுபிடிக்கணும். Using by the division method. That is easy for you. Now write the number 1000. Next to divide the digits by the bar. So 1000 and 2 digits are share பண்ணிக்கலாம். இந்த 2 digitsக்கு 1 bar போடணும். ரைட் சைடில் இருந்தால் அந்த bar போடணும். 2 digits கவுண்ட் பண்ணி. Next to divide the first bar number. That number is 10. First barக்கு கீழே இருக்கிற டிஜிட்ஸை எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணலாம். டிவைஸர் என்ன நாமளே தான் சூஸ் பண்ணணும். சரிங்க, பார்க்கு கீழே இருக்கிற நம்பர் 10, நாம் எடுக்கிற டிவைஸர் ஸ்கொயர் நம்பர் அந்த நம்பருக்கு டிவைடன் நம்ம எடுத்துருக்க நம்பருக்கு லெஸ்ஸாவோ ஒரு ஈக்குவலாகவோ இருக்கணும். ஸோ 10 இருக்கிறதுனால 3 3 star 9. ஸோ இந்த 3 டிவைஸராகவும் கோஷன்டாகவும் எழுதிக்கலாம். தென் டு ரைட் தி ப்ராடக்ட். நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் தி ரிமைண்டர். 3 3 star 9. Then 10 minus 9 is 1. Then bring down the next 2 digits. Now we got 100 is a divided. Now to divide this number. இப்போ 100 டிவைட் பண்ணணும். இதுக்கு டிவைசர் சூஸ் பண்ணணும். செகண்ட் டிவைசர் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவைசரை டபுளாக ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். So 3 into 2 or 3 plus 3 is 6. The next one digit அதையும் நாமளே தான் செலக்ட் பண்ணணும்.
அதுவும் ஒன் டிஜிட் நம்பர்ஸ் 1 to 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை ஒன் பை ஒன்னாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு டிவிடெண்ட் 100 இருக்குது. நாம் இதில் எடுக்கிற டிவைசரோட ஸ்கொயர் நம்பர் அந்த 100க்கு லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ இதில் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா அதே ஒன்று கோஷனில் போட்டோம்னா 1 into 61 is 61. இது 2 போட்டோம் அப்படின்ட்டா இங்கே டிவைசர் 62 இருக்கும், கோஷனில் 2 இருக்கும். இப்போ 2 into 62 their product is greater than 100. 100ஓட கிரேட்டராக நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். அதனால் நம்ம 1 எடுத்துக்கலாம் கோஷன் அண்ட் the second digit of the divisorையும் 1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 161 is 61. Then to find the remainder, from that we have the remainder is 39 divided. Now to divide this number, இப்போ 100 டிவைட் பண்ணணும். இதுக்கு டிவைசர் சூஸ் பண்ணணும். செகண்ட் டிவைசர் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவைசரை டபுளாக ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ 3 into 2 or 3 plus 3 is 6. The next one digit அதையும் நாமளே தான் செலக்ட் பண்ணணும். அதுவும் ஒன் டிஜிட் நம்பர்ஸ் 1 to 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை ஒன் பை ஒன்னாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு டிவிடெண்ட் 100 இருக்குது. நாம் இதில் எடுக்கிற டிவைசரோட ஸ்கொயர் நம்பர் அந்த 100க்கு லெஸ்ஸாக இருக்கணும். ஸோ இதில் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா அதே ஒன்று கோஷனில் போட்டோம்னா 1 into 61 is 61. இது 2 போட்டோம் அப்படின்ட்டா இங்கே டிவைசர் 62 இருக்கும், கோஷனில் 2 இருக்கும். இப்போ 2 into 62 their product is greater than 100. 100ஓட கிரேட்டராக நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். அதனால் நம்ம 1 எடுத்துக்கலாம் கோஷன் அண்ட் the second digit of the divisorையும் 1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 161 is 61. Then to find the remainder, from that we have the remainder is 39. Then next sum, ninth sum, there are 500 children in a school. For PT drill they have to stand in such a manner that the number of rows is equal to the number of columns. How many children would be left out in this arrangement? அதாவது இந்த சம்மில் என்ன இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 500ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த 500 ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த பிடி அசிஸ்டன்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸாக நிற்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் இந்த நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிறாங்க. இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா how many children would be left out in this arrangement. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கணும். அப்படி அரேஞ்ச் பண்ணும்போது சம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பார்க்கலாம். தென் சொல்யூஷனில் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸை ஒன் வேரியபிளாக எடுத்துக்கணும். அந்த வேரியபிள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ரோஸும் எக்ஸ்ன்னு எடுத்துட்டு தென் நம்பர் ஆஃப் காலம்ஸும் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 500ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் எடுத்துருக்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ் எக்ஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் எக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் columns are the total number of students. Therefore, x into x is equal to x square. Given number of students 500. Therefore, x square is equal to 500, which implies x equal to square root of x square equal to 500. X equal to square root of 500. Now to find the square root value of 500.
இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனில் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம், நம்பர் ஆஃப் காலம்ஸ் நம்பர் ஆஃப் ரோஸ். அப்போ அதுலேருந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ், that is x into x is equal to x square. The given total number of students 500. From that x square equal to 500, which implies x equal to square root of 500. Now to find the square root value of 500. So 500 division method la square root value கண்டுபிடிக்கலாம். The right side இருந்து left side நம்ம 2 digits பார் போடலாம். ஸோ ரைட்டில் இருக்கிற 2 digits 2 zeros 1 பார் போட்டுக்கலாம். லெஃப்டில் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது 5. ஸோ அதுக்கும் 1 பார் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற டிவிடன் 5. இப்போ டிவிசர் சூஸ் பண்ணலாம். நம்ம டிவிசர் என்ன நம்பர் எடுக்கிறோமோ அதோட ஸ்கொயர் வேல்யூ டிவிடனுக்கு லெஸ்ஸாவோ ஈக்குவலாவோ இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ 5ங்கிறது டிவிடன். ஸோ 2 2 star 4, 2 2 star 4. Then the remainder is 5 minus 4, 1. Then bring down the next 2 digits. Now we have the dividend 100. Now you divide this number. Now also to choose the divisor. இப்போ இந்த டிவிசரை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா the first 64 அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்ன? n is 2. nங்கிறது நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். அப்போ nங்கிறது இங்கே 2ன்னு எடுத்துக்கலாம். 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால 2. 2ங்கிறது ஈவன். இப்போ ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரில் ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் ஸ்கொயர் ரூட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் என்னவா இருக்கும்? n/2 இருக்கும். அப்போ n/2னா இங்கே n வந்து 2 டிஜிட்ஸ். அப்போ அந்த n-க்கு பதில் 2 சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 2/2, 2/2 is 1. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட்டில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்? 64ங்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கும்போது ஸ்கொயர் ரூட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா only 1. இப்போ இது மாதிரி செகண்ட் நம்பரை பாருங்கள் 144. திஸ் நம்பர் have 3 digits. அப்போ இதில் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 3. 3ங்கிறது ஆட் நம்பர் ஆஃப் டிஜிட். minus 84 is 16. நமக்கு டிவிஷன் மெத்தடில் 0 கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த கோஷன் தான் ஸ்கொயர் ரூட் வேல்யூ. பட் ஹியர் த ரிமைண்டர் இஸ் 16. Remainder is 16. Therefore, the given dividend, given number 500. 500 minus the remainder, their value is 484. So, this is dividend. This number 484, their square root value is 22. நமக்கு ரிமைண்டர் 16 கிடைக்கிறதுனால நம்ம எடுத்துருக்க டிவிடெண்ட் 500ல இருந்து இந்த ரிமைண்டரை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ, என்ன நம்பர் கிடைக்குதோ அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் நமக்கு கோஷன்ட். Therefore, square root of 484, which is equal to the quotient 22. From that, the required answer is 16 students. 16 is a remainder. 16 students will be left out in this arrangement. அதாவது number of rows and number of columns, equal number of rows and columns are the students are அரேஞ்ச் பண்ணும்போது 16 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஹோம் அசைன்மெண்ட் எக்ஸசைஸ் 6.4 செகண்ட் சம். ஃபைண்ட் தி
number of digits in the square root without any calculation. அதாவது சம்ல கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது அந்த ஸ்கொயர் ரூட்ல கிடைக்கிற வேல்யூல நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லணும். வித்தவுட் எனி கால்குலேஷன், எந்த ஒரு கால்குலேஷனுமே செய்யாம நம்ம ஆன்சர் டைரக்டா எழுத சொல்லியிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஹிண்ட் பாருங்க. இஃப் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இஸ் ஆஃப் n டிஜிட்ஸ், அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா கிவன் நம்பர் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா இருந்தது, அதில் n டிஜிட்ஸ், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் n வச்சுட்டோம் அப்படின்னா தென் இட்ஸ் ஸ்கொயர் ரூட் வில் ஹாவ், அந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூவில் கிடைக்கிற டிஜிட்ஸ் எப்படி இருக்கும், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா n/2 டிஜிட்ஸ் இஃப் n இஸ் ஈவன். n மீன்ஸ் கொடுத்துருக்க நம்பரில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு, தட் இஸ் n. அது ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸாக இருந்ததுன்னா இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூ டிஜிட்ஸ் என்னவா இருக்கும்னா n/2 இருக்கும். n plus 1/2 if n is odd. Number of digits, odd number of digits இருந்தது, கொடுத்துருக்க நம்பர்ல odd number of digits இருந்தது அப்படின்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா n plus 1/2. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 64. பேசுற டபுளா எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ 2 into 2 or 2 plus 2 is 4. The next one digit நாம ஏதாவது சூஸ் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் ஒன் டிஜிட் என்ன போடுறோமோ அதே தான் போர்ஷன்லேயே நம்ம போட போகிறோம். ஸோ இதில் கிடைக்கிற நம்ம என்ன டிஜிட் செலக்ட் பண்ணி இந்த செகண்ட் டிஜிட்டாக எடுத்துக்கிறோமோ அதோட ஸ்கொயர் வேல்யூ இஸ் ஈக்குவல் ஆர் லெஸ் தென் தி டிவைடட். இப்போ இதில் 2 எடுத்துக்கிறோம், அதே இதை போர்ஷனில் போட்டோம்னா 2. Then their product is 84. இதே இதை நம்ம 3 எடுத்துட்டோம் அப்படின்னா their product is greater than the number 100. So to take the second digit and the quotient is 2. Their product is 84. Then to find the remainder 100 minus 84 is 6. So ஆட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸாக இருந்தது, ஸ்கொயர் வேல்யூ அதாவது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரில் ஆட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்கொயர் ரூட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா n plus 1/2. n plus 1/2. அப்போ nங்கிறது இல்லை 3, 1 2 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 3 plus 1/2, 3 plus 1 4. இப்போ 4/2 என்ன வரும் 2. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் நம்பர் ஆஃப் டிஜிட் ஒன்லி 2. இந்த மாதிரி நெக்ஸ்ட் 2 நம்பருக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, தேங்க்யூ.